நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் 12 பாவமாக நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஒரு ஹவுஸுக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஒரு தெய்வமும் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகத்துவங்களும் இருக்குது. எல்லாருமே நம்ம ராசி பலன் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ராசி பலன், ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம 1ஆம் வீடு எடுத்துக்கோம், 1ஆம் பாவகம், அதை தான் லக்னம் சொல்லுவோம். அந்த லக்னம் தான் உயிர். இந்த லக்னம் எந்த ராசியில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், இன்னொன்று அது கூட எந்த கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் செவ்வாய் லக்னம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜென்ரலாக என்னென்னா தலைமை பண்பு இருக்கும். புதன் வீடு அவங்களுக்கு லக்னமாக மாறிச்சுன்னா பேச்சில் அடிச்சுக்கவே முடியாது. நிறைய லாயர்ஸ், நிறைய சிஏஸ் இருப்பாங்க. இதில் லாயர்ஸ்லேயே எப்படின்னா டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னுவாங்க. அந்த டெவில்ஸ் அட்வொகேட்லாம் சூப்பராக பேசுவாங்க. இது நீர் வீடு, பெண் வீடு இருந்தாலும் இது சக்தின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேர் இதாக இருப்பாங்க. ஒரு 35 வரைக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் 35க்கு அப்புறம் சரியான உச்சத்துக்கு போவாங்க. ஏன்னா அந்த 35 வருஷம் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கு அப்படி 10 மடங்காக வெளியே வரும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவகங்கள், அந்த ஒரு பாவகங்களுமே ஜாதகரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த பாவகம் கொடுக்குது, அதில் கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாவகங்கள்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாவகமும் பார்க்கலாம். இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் 12 பாவமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஈச் ஹவுசஸ், ஒரு ஹவுஸுக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஒரு தெய்வமும் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகத்துவங்களும் இருக்குது. அது ஜென்ரலாக ஒன்றும் இருக்குது, அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 1ஆம் வீடு எடுத்துப்போம், 1ஆம் பாவகம், அதை தான் லக்னம் சொல்லுவோம். அந்த லக்னம் தான் உயிர். ஆக்சுவலாக இது நம்ம மக்களுக்கு இது ஒரு என்ன நிறைய லக்னம், எல்லாருமே நம்ம ராசி பலன் பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ராசி பலன், ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றோம். நிறைய சொல்கிறோமா நம்ம. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நம்மளோட வீடியோ நிறைய காமிச்சு கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, நம்ம சொல்லும் போது நான் தெளிவாக சொல்லிடுறேன், ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தை வச்சு பாருங்கன்னு. ஏன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு விஷயம் கணக்கு பண்ணும்போது லக்னத்தை வச்சு தான் கணக்கு பண்ணுறோம். ஏன்னா லக்னம் தான் உயிர். ராசி ஏன் சொல்கிறோன்னா, அதுதான் சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். அது உடல், அதில் நடக்கிற விஷயங்கள் சீக்கிரம் தெரியுதுனால ராசி பலன் வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன, லக்னம் வச்சு தான் பார்க்கணும். ஸோ அந்த முதல் லக்னம் மட்டும் தான் உயிர். அதுதான் உங்கள் தலையெழுத்து, அதுதான் உங்களுடைய கர்மா கொண்டு வர எல்லா விஷயங்களும். அதுதான் பேஸ், சரிங்களா? லக்ன புள்ளி அதுதான் பேஸ். நம்ம அந்த லக்னம்ன்றது தான் ஒருத்தருடைய இன்டர்னல் கேரக்டர் சொல்லும். இப்போ வெளியே ஒரு கேரக்டர் இருக்கும், இன்டர்னலாக ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த இன்டர்னல் கேரக்டர் சொல்கிறது அதுதான். நம்மளுடைய உடல் பாகங்கள் இல்லை உடல் மொழிகள் இது எல்லாத்தையும் மெயினாக சொல்கிறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் தான், சரிங்களா? இந்த லக்னம் எந்த ராசியில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், இன்னொன்று அது கூட எந்த கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, பொதுவாக இப்போது உங்களுக்கு செவ்வாய் லக்னம் அப்படின்னா, அகெயின் யாருக்காவது லக்னம் எதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், சரிங்களா? நீங்கள் செவ்வாய் லக்னம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜென்ரலாக என்னென்னா தலைமை பண்பு இருக்கும், கோபம் இருக்கும், கண்டிப்பாக கோபம் இருக்கும். அந்த கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும்னாலும் அந்த குணமும் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும். எப்போவுமே எப்படின்னா அவங்கள சுற்றி சொல்லுவாங்களா, ஏய் பங்காளி வா அப்படின்வாங்கல்ல. டீ கடைக்கு போனாலும் ஒரு 5 பேர் சேர்ந்து டீ கடை போகிறது, எங்கே போனாலும் கும்பலாகவே யாரும் எனக்கு கும்பலாகவே சுற்றிட்டு இருக்காங்கன்னுவாங்கல்ல, அதெல்லாம் மேஷம்தான். என்னென்னா அந்த மேஷத்துக்கான கடவுள் என்னென்னா செவ்வாய் யாருன்னா முருகரை சுற்றி எப்போவுமே ஒரு படை இருந்துக்கிட்டே இருக்குமா, அதே மாதிரி தான் இவங்களை சுற்றி ஒரு படை இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த பர்சனாலிட்டின்னு எடுத்திங்கன்னா அந்த செவ்வாய் நல்ல விதமாக இருந்ததுன்னா அவங்க ஒரு படை தலைவனாவாங்க. இப்போ யாரும் சண்டை போடுறதில்லை பெருசாக. அதனால் டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸ், நிறைய ஆண்ட்ரப்ரனர்ஸ் செவ்வாயில் இருப்பாங்க. அதுவும் நிறைய போலீஸு நல்ல ஹை பொசிஷன், போலீஸ், டிஃபென்ஸ், இவங்களாம் செவ்வாயில் இருப்பாங்க. இது ஜாதகம் நல்லா இருந்தால். ஜாதகம் நல்லா இல்லைன்னா
சின்ன வயசுலேயே அடிதடியில் மாட்டிக்கிறது. நம்ம சில வீடியோஸ் பார்க்குறோம், ஸ்கூல் பசங்க வாத்தியார் அடிக்கிறாங்க. அது பார்க்கும்போது என்னடா, இப்போ நீங்கள் நியூஸை பார்ப்பீங்க, நான் அந்த பையனை பார்த்தா இது என்ன கிரகம்னு யோசிப்பேன். அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, மூக்கு ஷார்ப்பாக இருக்கும், மூக்கு கூராக இருக்கும், வேல் மாதிரி இருக்கும். செவ்வாய் அந்த மாதிரி இருந்தால் தான் அக்ரெசிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜாதகம் சரியில்லைன்னா சின்ன வயசில் தண்ணி அடிக்கிறது, நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே பாருங்களில் சின்ன சின்ன 8வது 9வது படிக்கிற பசங்கள்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் செவ்வாய் தான். இது பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கும் ஸ்கூல்லேயே நிறைய குழந்தைங்க ஓடிலாம் போகுது. செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செவ்வாய் கெட்டிருந்தால் இது நடக்கும். இப்போ அந்த 1ஆம் பாவமே சுக்கிரன் வீடாக இருந்தால் அழகாக இருப்பாங்க. சில பேர் கண்ணு பார்த்தா அட்ராக்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ கடவுள்களில் வந்து ஒரு கண்ணை மட்டும் காமிச்சா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் தான் என்னென்னா ரிஷபம், பக்கா ரிஷபம். இப்போ இருக்க சில பேர் சொல்லுவாங்க அந்த கண் வந்து ரொம்ப அழகாக இருந்தால் அதெல்லாம் சுக்கிரன். ஸ்மைல் நல்லாயிருக்கும், சூப்பராக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. இது அதுக்குன்னு சுக்கிரனில் இருக்க எல்லாருமே டாப் சிங்கர்ஸ் இல்லை. ஒரு சில பேர் பாடுவாங்க, ஒரு சில பேர் பேசுவாங்க. நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர் நிறைய பேர் இருக்காங்க. கம்பெனிலேயே இப்போ நம்ம வந்து நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சுருப்போம், நிறைய மேனேஜர். ஒரு மேனேஜர் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்மளுக்கு அப்ரைஸலே தரலைன்னா கூட தரலன்றதே அழகாக சொல்லி கூப்பிட்டு வரார். அந்த மாதிரி சுக்கிரன் வந்து அவங்க அந்த லக்னம் வரும் இவங்க. அதே மிதுனம் புதன் வீடு. இவங்க வந்து புதன் வீடு அவங்களுக்கு லக்னமாக மாறிடுச்சுன்னா பேச்சில் அடிச்சுக்கவே முடியாது. அதாவது எக்ஸாம்பிள் இந்த வாழைப்பழம் மாதிரி பேசணும்னா அது மிதுனம் பண்ணுவாங்க. இன்னொன்று லாயர்ஸ், நிறைய சிஏஸ் இருப்பாங்க. இதில் லாயர்ஸ்லேயே எப்படின்னா எந்த பாலை போட்டாலும் 6 அடிப்பாங்க. தெரியுமா? சில பேர் என்ன பாயிண்ட் நீங்கள் போட்டாலும் அது நம்மளுக்கும் தெரியும் அவன் பொய் சொல்கிறான்ட்டு, அவங்களுக்கே தெரியும் பொய் சொல்ல, ஆனாலும் அதை சமாளிப்பாங்கல்ல. அந்த டாக்டிக்ஸ், அந்த டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னுவாங்க. அந்த டெவில்ஸ் அட்வொகேட்லாம் மிதுனம் சூப்பராக பேசுவாங்க. 1ஆம் பாவகம் இது வந்து நம்மளுக்கு வந்து கடகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து இயற்கையிலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஃபேமிலியை ரொம்ப அதிகமாக பார்த்துப்பாங்க, நல்லா சமையல் செய்வாங்க, நல்லா சமைச்சு போட பிடிக்கும். இப்போ சில பேர் வீட்டிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுங்களை போனால், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நம்ம வீக்கெண்டில் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா சமைச்சு வந்து கொடுப்பாரு. சரி, இப்படிலாம் நம்மளுக்கு அப்பா கிடைக்க மாட்டேது நடப்போம்ல. அந்த அப்பாலாம் பாருங்கள், அந்த பேரில் ஏதாவது சந்திரன் அந்த மாதிரி பேர் வரும். அந்த அப்பா ஃபேஸ் ரவுண்டாக இருக்கும், அவங்க பேசுறது நல்லா இருக்கும். இந்த சந்திரன் ஆதிக்கம் லக்னமாக இருந்தால் அவங்க வந்து பாசம் காட்டுறது, சமையல் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நினைப்பாங்க. இதுவும் அரசாங்க உத்தியோகம். இது வந்து நீர் வீடு, பெண் வீடு இருந்தாலும் இது வந்து சக்தின்னு சொல்லுவோம், பார்வதி அம்மான்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. முக்கியமாக மெடிக்கல் ரிலேட்டடில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களை சில டாக்டர்ஸ், சில நர்சஸ் நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கள்ல, அவங்கள நல்லா கவனிங்க. ஒன்று, அவங்க வந்து பப்ளியாக இருப்பாங்க, ரவுண்டு ஃபேஸ் பப்ளியாக இருப்பாங்க. இது வந்து நிறைய படத்துங்களை கூட பார்க்கலாம். பப்ளியாக இருப்பாங்க, கொண்ட ரவுண்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சந்திரன். அந்த நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க நம்மளை. என்னென்னா அவங்க குணமே அப்படி தான். இதெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷன். அதே 1ஆம் பாவம் வந்து சூரியனாக இருந்ததுன்னா ஆதிக்கம். இப்போ சில பேர் வீட்டில் வந்து 6 மணினா எங்கள் அப்பா வந்துட்டு பதறடிச்சுட்டு ஓடுறோம்ல, அவங்க அப்பாலாம் பக்கா சூரியனாக இருக்கும். அவங்க லீடர்ஷிப், ஃபேமிலியை பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களும் அந்த ஃபேமிலி வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இது அவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்போ ஒரு கோடி பேர் நம்ம சிம்ம லக்னத்தில் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் கவர்மெண்ட்டில் இருக்க முடியாது. அவங்க வந்து என்னென்னா எந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸை தலைமை பண்ணி இருப்பாங்க. அதாவது எந்த பிஸ்னஸ், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறவர், நான் எப்போ வருது பார்த்தாலும் அவர் முன்னாடி போய் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவார். அவர் வந்து பார்க்கும்போது பக்கா சிம்மம். நான் ஃபஸ்ட் டைம் என்ன நினச்சேன், இவரை பார்த்து அந்த ஜெனிட்டர் வேலை செய்கிற மாதிரி இல்லையேன்னு. 6 மாதங்க 400 பேருக்கு சூப்பர்வைசர் ஆனார். ஆனால் சேரும் போது அவர் ஜெனிட்டர். ஓகே, அதுதான் சிம்மம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் டக்குன்னு வருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் போங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆட்டோ ஸ்டாண்ட்னா இன்னொருத்தர் பெரியவர் வந்து என்ன பிரச்சனை, பொம்பளை பொண்ணு கேட்குது, சரி இல்லை இன்னும் 10 ரூபா கம்மியாக பரவாயில்ல அம்மா நீ போமா அப்படின்னு வந்து பேசுவாங்கல்ல. அந்த தோரணை, அவங்க முகம், அந்த மீசை, அதெல்லாம் பாருங்கள் பக்கா சிம்மமாக இருக்கும். அதுதான் சிம்மம் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த தலைமை பண்பு இருக்கும். அதே 1ஆம் பாவம் வந்து அடுத்து கன்னி வீடு, புதன் வீடு இருந்ததுன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களும் நல்லா பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்ல ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க. இப்போ
எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஐஐடி மெட்ராஸில் இருந்தான். அவன் வந்து எப்படின்னா ஐஐடி உள்ளே போகிறதே பெரிய விஷயம். ஐஐடிலேயே அவன் கிட்டத்தட்ட ஒரு 16 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் அவார்டு வாங்கியிருக்கான். படிப்பு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக், அந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் 16 ஃபீல்டில் மெடல் வாங்கியிருக்கான். அதெல்லாம் யாருன்னா பக்கா கண்ணி. ஆனால் அவன்கிட்ட போய் பேசிட்டிங்கன்னா அந்த ஹெட் வெயிட் இருக்காது, ஒரு ரஃப் அண்ட் டஃப் இருக்காது, அப்படியே கேஷுவலாக உட்காந்து போய் இப்போ நான் போய் உக்காந்துட்டேன்னா மேலே சாஞ்சிட்டே தான் பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் என்னென்னா பக்கா கண்ணி. அவங்க வந்து ரொம்ப நல்லினமானவங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா நீங்கள் சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸை பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து உடம்பு ரொம்ப ஊதி இருக்கும். இவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்க நம்ம சில பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்ட பிறகும் இவங்களாம் இப்படி ஆடுற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் பக்கா கண்ணி. அதே 1ஆம் பாவம் வந்து துலாமில் இருந்ததுன்னா நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லனாலும் மாற்ற மாட்டேன்டான்னுவாங்கள்ல, அதெல்லாம் துலாம். அதில் அந்த சிம்பிள்ஸ் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சிம்பிள்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த தராசுன்னுவாங்க, அந்த பேலன்ஸ் மாதிரி குடும்ப சொந்தக்காரே இருந்தாலும் தப்புனா தப்பு. நாங்களாம் கிரிக்கெட் விளையாட போடுவோம். அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் அவனை தான் அம்பையராக பண்ணுவான். ஏன்னா அவுட்டுனா அவன் டீம் ஆளே அவுட்டுனால கரெக்டாக அவுட்டுன்னு சொல்லிடுவான். அதெல்லாம் வந்து துலாம். சரிங்களா? அந்த இது இருக்கும். அவங்களும் பேசுகிறது வந்து அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. பேசுகிற விதங்கள், ஜட்ஜஸ் அதில் இருக்கவங்க, சிஏ, ஃபினான்ஸ். இப்போ நிறைய பேர் நான் அடுத்து +1க்கு என்ன குரூப்பு இல்லை காலேஜுக்கு என்ன குரூப்புன்னு போகிறோம்னா, இது வந்து மெயின் வந்து இந்த லக்னம். அதை வச்சுட்டு அவங்களுக்கு எந்த தொழில் ஸ்தானம் எந்த தனஸ்தானம் நல்லா இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு சொல்லணும். பட் இயற்கையாகவே துலாமுக்கு வந்து பேங்கிங் செக்டர் பிடிக்கும், மேக்ஸ், அக்கௌண்டிங், சிஎஸ் இது பிடிக்கும், மீடியா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் எந்த டிவிஷனில் போனால் அந்த ஜாதகக்காரங்களுக்கு பணம் வரும், சந்தோஷம் வரும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரியர் எடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அடுத்து விருச்சிக லக்னம் 1ஆம் பாவம். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதுவும் செவ்வாய் வீடு. இது வந்து நீர் ராசின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நெருப்பு கலந்த நீர். ஏன்னா செவ்வாய் வீடுல நெருப்பு கலந்த நீர்னா என்ன? எந்த நீர் நெருப்பு பிடிக்கும்? எண்ணெய். இவங்க வந்து எண்ணெய் மாதிரி. சரிங்களா? எப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க, பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃபயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். டக்குன்னு பர்ஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா யாரும் நிற்க முடியாது. அது சொல்லுவாங்க, அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுனால அது வந்து பக்காவை வந்து விருச்சிக லக்னத்துக்கு இந்த 1ஆம் பாவம் மக்களுக்கு இதுவாகும். இவங்களும் எப்படின்னா நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. இந்த லக்னக்காரங்க நிறைய பேரை யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க, 9 பேரை நம்ப மாட்டாங்க. இந்த ஒருத்தங்கிட்ட மொத்தமாக ஏமாந்துருவாங்க. அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணுனால இவங்கள மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறது யாரும் இவங்ககிட்ட நிற்க முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிப்பாங்க. இதை பாசிட்டிவாக மாற்றணும்னா ஸ்ட்ராட்டஜி, சரியான பிரெயின். நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஐடி கம்பெனியில் போய்ட்டு டேட்டா அனலிஸ்ட், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பாருங்கள். இல்லை சிபிசிஐடி, இல்லை நீங்கள் வந்து இப்போ டிஃபென்ஸ்லேயே நிறைய பேர் பாருங்கள் விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க. இவங்களாம் எங்கே மாட்டுவாங்கன்னா, சில பேர் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து தப்பே பண்ண திடீர்னு ஒரே ஒரு தப்பில் பண்ணி நியூஸில் பெருசாக வந்துடுவார்ல, அதுதான் விருச்சிகம். ஓகே, இவங்க வந்து தப்பு பண்ண மாட்டிக்கிற ராசி. பரிகாரம் என்னன்னா தப்பு பண்ணாமல் இருக்கிறது தான் பரிகாரம். அது வந்து இவங்களோட டிஎன்ஏ, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வந்து தனுஷ வீடு. தனுஷ வீடு 1ஆம் பாவம் என்னென்னா குருவோட வீடு, ஆண் வீடு, நெருப்பு வீடு. நெருப்பு வீடுனா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். ஆண் வீடுனா ஒன்றும் கம்பீரமாக இருக்கணும், சிம்மம் மாதிரி. ஆனால் அவங்க அப்படி இல்லை. இவங்க எப்படின்னா கம்பீரம் இருக்கும், ஆனால் கண்ட்ரோல்டு கம்பீரம். குரு வீடு, இந்த ராஜ குருலாம் சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தனுஷ். இப்போ நம்ம வந்து சிஎம் பிஎம் அவங்களாம் சிம்மம் மாதிரி. ஆனால் சிஎம்பிஎம்க்கு ஆலோசகராக சில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸாக அந்த அளவுக்கு இந்த மினிஸ்டர்ஸும் ஃபேமஸாக இருப்பாங்களா. இவங்கெல்லாம் ப்ராப்பர் தனுஷ் வீடு. நல்லா பார்த்தீங்கன்னா குரு வீடு. அவங்களுக்கு வந்து குரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஆனால் அந்த பதவிக்கு ஒருத்தரை ஏற்றி அழகு பார்ப்பாங்க. நல்ல குரு யார்? என் சிஷ்யன் வந்து என்னை விட பெருசாக வளரணும்னு நினைக்கணும்னா உண்மையில் நல்ல குரு. அவங்க அந்த மாதிரி அதை ஏற்றி விட்டு அழகு பார்க்குறது தனுஷ வீடு. இது ஒன்று. அதே மாதிரி இப்போ ஒருத்தங்கள்ட்ட மீட் பண்ண ஃபாரின், அவங்க ராசியில் நட்சத்திரம் சொன்னாங்க, அதை வச்சு முழு ஜாதகத்தை சொல்லலாம் ஃபுல்லாக. இவங்களுக்கும் எப்படின்னா தனுஷ ராசி லக்னம் 1ஆம் பாவம் முக்கியமான அந்த மக்களுக்கு யாராவது ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாங்க, நல்ல கன்சல்டன்ட் கிடச்சிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை டாப் கியரில் போவாங்க. அதாவது இதை பார்க்குற யாருன்னா பேரண்ட்ஸ் வந்து என் பையன் கேட்க மாட்டானா, என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்க மாட்டேறாங்க, அவங்க தனுஷ லக்னமாக இருந்தால், ராசிக்கும் ஒர்க் ஆகும், மெயினாக லக்னமாக இருந்தால், ஒரு நல்ல குருமாரோ
இல்லை அவருக்கு யாரை பிடிக்குதோ அதில் யார் நல்லவங்களோ அவங்கக்கிட்ட ரைட்டாக பையனை பார்த்துக்கோங்க பொண்ணை பார்த்துக்கோங்கன்னா இவங்க கடகடன்னு வளர்ந்துருவாங்க. அதனால தான் தனுஷ லக்னக்காரங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கடகடன்னு வளருவாங்க. என்னென்னா நல்ல ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வந்து இவங்களை கரெக்டாக கைட் பண்ணிட்டாங்கன்னா டாப்பில் வந்துடுவாங்க. அதே ரிவர்ஸில் வந்ததுன்னா அப்படியே ரிவர்ஸில் போயிடுவாங்க. அதுதான் இந்த ராசி லக்னத்தோடது. அடுத்து வந்து மகர லக்னம். மகர லக்னம் 1ஆம் பாவம். இவங்களது எப்படின்னா உழைச்சி முன்னேறதுனா இவங்க தான். உழைச்சி கண்டிப்பாக முன்னேறுது. இவங்க லைஃப்பில் பெரும்பாலும் ஒரு 35 வரைக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் 35க்கு அப்புறம் சரியான உச்சத்துக்கு போவாங்க. ஏன்னா அந்த 35 வருஷம் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கு அப்படியே ட்ரிப்பிள் மடங்கு 10 மடங்கு வெளியே வரும். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பெரிய பெரிய ஸ்டார்ஸ், ஏன்னா பேர் சொல்லக்கூடாது, நம்ம நீங்கள் தேடி பாருங்கள் மகர ராசி லக்னக்காரங்க யார் யாருன்னு. நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரும்பாலும் மகரத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய எர்லி லைஃப் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மவுண்ட் ரோட்லேயே ஏதோ ஒரு ரோட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா உச்சத்தில் இருப்பாங்க. அவங்களாம் மோஸ்ட்லி மகர ராசி மகர லக்னம். அவங்களும் தான் எப்படின்னா பெரும்பாலும் நியாய தர்மமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள சீன்னாங்கன்னா எப்படி வேணாலும் ட்ரிக்கி பண்ணி மேலே வந்துடுவாங்க. ரிவெஞ்சும் அவங்களால எடுக்க முடியும். இது ஒன்று. இவங்களுக்கு தான் எப்படின்னா இது வந்து நிலம் ராசின்னு சொல்லுவோம். நிலம் ராசி பெண் ராசின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் இருக்கிறவங்க இதோடைய சிம்பல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிலமும் நீர்லேயும் வாழ்கிற மிருகங்களை கலந்த மாதிரி இருக்கும். ஆடு தலை, முதல உடம்பு அந்த மாதிரி கலந்துருக்கும். ஏன்னா இவங்க வந்து இந்த லக்னக்காரங்களுக்கு வந்து நிலம் நீர் ரெண்டுமே செயல்படும். அவங்களுடைய கேரக்டரும் எந்த இடத்துல விட்டாலும் வாழ்வேன்னுப்பாங்க. நான் இப்போ ஒரு சிஏ பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டாப் சிஏஸில் அவரும் ஒருத்தர். பக்கா மகரன். அதான் வேறு மதம். அவர் அஸ்ட்ராலஜியில் ஒர்க் ஆகுமா சார்? என்ன அது ஒர்க் ஆகும் சார். சரி எந்த சொல்லுங்கண்ணே. அது லக்ன வச்சு கிடக்கிறது சொல்லிட்டேன். மகரம் சரிங்க சார், நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பீங்க, இன்னொரு 5 நாள் ரோட்டில் தூங்குனாலும் தூங்குவீங்க. அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் சார். அப்படியே வரிசை அவங்க வந்து எந்த மாதிரி சூழ்நிலையிலும் டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டு அவங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இது வாட்டர் சம்மந்தமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க, கல்ஃபில் வந்து ஆயில் ரிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அது பெரும்பாலும் மகரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து கும்ப லக்னம் 1ஆம் பாவம். எப்படின்னா இவங்களும் உழைப்பால் உயர்றவங்க. எப்படி அவங்க உயர்ந்துருவாங்க, அதாவது லைஃப்பில் வந்து இவங்களுக்கும் புரட்டி எடுக்கும் லைஃபு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்குலாம் ஸ்டார்டிங்லேயே சனி பயிற்சி வந்துடும். அவங்களோட மொத்த டீனேஜ் வாழ்க்கையுமே சனி பயிற்சி தான் போகும். அதனால தான் சொல்லுவோம்ல, முதல் பாதியில் கஷ்டப்பட்டா அடுத்த பாதியில் முன்னேறுவேன். அதெல்லாம் மெயினாக யாருன்னா கும்பம் மகரத்துக்கு தான். ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக முன்னேறுவாங்க. அந்த கலசம் மாதிரி அவங்க பாட்டுன்னு மேலே போயிடுவாங்க. இதில் பியூட்டி என்னென்னா கும்பத்துக்கு வந்து கும்பத்தால் அவங்களுக்கு நடக்கிற நல்லதை விட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். கும்ப லக்னம் அவங்க வந்து அதாவது ஊருக்காக உடைக்கிற ராசி லக்னம் கும்பம். சரிங்களா? இது இன்னொன்று அவங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தாலும் பயங்கரமாக வரும். அதாவது ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ்லேயோ இல்லை ஜாபே கூட நீங்கள் சோஷியல் சர்வீஸ் மாதிரி இல்லை சர்வீஸ் ஜாப்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா கும்பம் வந்து பெஸ்ட்டாக செய்வாங்க. நேம் சூப்பராக வரும். நீங்கள் மீடியாலெலாம் கூட ஏதாவது சர்வீஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது மீடியாலே நிறைய இருக்குது. இப்போ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதும் இருக்குது, இல்லை ஆன்மீகம் நம்ம சொல்கிறதும் இருக்குது, இல்லை ஊரில் நடக்கிற அந்த நீதி இல்லை அநியாயங்களை பற்றி பேசுகிறதும் இருக்குது. அது நிறைய ஜேர்னல் இருக்குல்ல, அதில் சர்வீஸ் ஓரியன்டாக புத்தி யூஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் புத்தி யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக சொல்கிற விஷயத்தில் கும்பத்தை விட்டிங்கன்னா சரி டாப்பில் வந்துடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி கடைசி நீங்கள் வந்து மீன லக்னம் 1ஆம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வீடு, ஃபைனல் இதுதான் மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க, நீர் வீடு, பெண் வீடு. இவங்கள் தான் எப்படின்னா ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுன்னா மீனம்தான். குரு வீடு செம ஷார்ப், பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுவாங்க. அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஆஃபீஸுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மீனத்துக்கிட்ட பெரும்பாலும் அட்வைஸ்க்கு அவங்களுக்கு தெரியாது இதுதான் மீன ராசின்னு. பட் அந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது தெரியும். மீனத்துக்கிட்ட தான் நிறைய பேர் அட்வைஸ்க்கு போவாங்க. இவங்க சொல்கிற அட்வைஸும் கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. பெருசாக அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. இது ஒன்று. ஆனால் இவங்க ஜெயிக்கிறது எப்படின்னா இவங்க நிறைய பேர் குருமார்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு குருவை வச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் இல்லை ஹிந்துயிசம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லை ஒரு துறவி ஏதாவது ஒரு குருமார்கள் இருக்கும். அப்ராடில் போனீங்கன்னா கோச்சஸ் இருப்பாங்க, கோச்சஸ் மென்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு அந்த இது வந்துருச்சு
மீனம்லலாம், அதுவும் முக்கியமாக பூரட்டாதி மீனம்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார் வந்துட்டாங்கன்னா நீங்கள் யூஆர் த லக்கியஸ்ட். ஏன்னா டீஃபால்ட்டாகவே அவங்க உங்களை முன்னேற்றத்துலேயே இருப்பாங்க. ஸோ இது வந்து மீனம். அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா நல்லா யோசித்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க வந்து ஜெயிப்பாங்க. பெரும்பாலும் இவங்களும் நிறைய பேருக்கு அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிக்குமே வந்து என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ ஒரு பாவத்தும் ஒரு லக்னமாக நீங்கள் சொல்லும் பொழுது, ஆமாம்ல நானும் இந்த லக்னத்தில் இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் இப்படி தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.